கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா மறைவான ஓர் ஆசீர்வாதம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்தார்கள். மத்தேயு 14:26. நம்பிக்கை இழந்த நிலையில் நடுக்கடலில் கலங்கி தவித்து கொண்டிருந்த சீஷர்களிடம் சென்று அவர்களுக்கு உதவி செய்தது கர்த்தராகிய இயேசு அவர்கள் மேல் பாராட்டிய கிருபையாக இருந்தது. அதை அவர்கள் சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கூட நாம் சற்றும் எதிர்பாராதிருக்கும் நேரத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக வருகிறார். கர்த்தராகிய இயேசு தங்களை நோக்கி வருவதை கண்டபோது சீஷர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். அவர்களோ ஏதோ ஒரு கலக்கம்தான் தங்களை அணுகி வருகிறது என்று நினைத்து பயத்தினால் அலறினார்கள். இன்றும் கூட அநேக தேவ பிள்ளைகள் இந்த நிலவரத்திலேயே இருக்கின்றனர். அவர்களுடைய அக்கினி சோதனைகளில் உதவி அவர்களுக்கு அணுகி வரும்போது அவர்கள் பகுத்த அறிவு இல்லாதவர்களாய் இருப்பதால் திகிலடைந்து அலறுகின்றனர். அன்பான தேவ பிள்ளையே, உன்னுடைய கண்கள் பிரகாசிக்கப்பட்டிருந்திருக்குமாயின் உன்னுடைய பிரச்சனைகளுக்கும் கலக்கங்களுக்கும் காரணமாயிருப்பதாக நீ கருதும் அநேக காரியங்கள் உண்மையில் மறைவான ஆசீர்வாதங்களே என்பதை உன்னுடைய மிகுந்த ஆறுதலுக்கேதுவாக நீ கண்டு உணர்ந்து அவற்றை பாராட்டுதலுடன் வரவேற்பாய். பயத்தினால் அலர்வதற்கு பதிலாக நீ மகிழ்ச்சியினால் ஆர்ப்பரிக்க கூடியவனாயிருப்பாய். எல்லாவற்றையும் தேவகுமாரனின் விசுவாசத்தினூடாக காண்பதற்கு கர்த்தர் தாமே உன்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுவாராக. ஆமேன்.